Welcome to Shubha's World. இந்த வீடியோ egg freezing பத்தி. கருமுட்டைன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? So pregnancyக்கு தேவைப்படுற அந்த healthy eggs or கருமுட்டைகளை வந்து freeze பண்ணிக்கிறது பத்தின வீடியோ தான் இது. வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி shout out time. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோல நான் பிரசன்ட் பண்ற எல்லா விஷயமும் நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல அண்ட் இப்போ வியூவர்ஸோட ரிக்வெஸ்ட்னால படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். எக் ஃப்ரீசிங் அப்படிங்கறது வந்து இப்போ முன்னைய விட ரொம்ப காமனா ஆயிடுச்சு. பேசிக்கா எக் ஃப்ரீசிங் அப்படின்னா என்ன? ஹெல்த்தியா இருக்கக்கூடிய மெச்சூர் எக்ஸ வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா எப்ப தேவையோ அப்போ வந்து ஒரு குழந்தை வேணும்னு நீங்க நினைக்கும் போது அதை யூஸ் பண்றது அப்படிங்கறது வந்து எக் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க. ART, அதாவது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதோட ஒரு பகுதி இது. இதோட மெடிக்கல் டேர்ம் ஆர் இத மெடிக்கலி இத வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா ஊசைட் கிரையோ பிரிசர்வேஷன். ஊசைட் அப்படிங்கறது வந்து ஓவம்னு சொல்றோம் இல்லையா, கருமுட்டை, அதுதான் ஊசைட். கிரையோனா கோல்டு, பிரிசர்வேஷன்னா சேமிச்சு ஆர் பத்திரப்படுத்தி வைக்கிறது, ரைட்? சோ அதுதான் இந்த ஊசைட் கிரையோ பிரிசர்வேஷன். இந்த ப்ராசஸ், இந்த எக் ஃப்ரீசிங் அப்படிங்கறது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 35 கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லேடி அண்ட் நீங்க வந்து இன்னும் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல குழந்தைங்க வேணும் அப்படின்ற முடிவுல இருக்கீங்கன்னா, நீங்க வந்து இப்போ இந்த யங்கான ஃபர்டைல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஹெல்த்தியான எக்ஸ வந்து நீங்க பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அப்புறமா எப்போ வந்து நீங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த எக்ஸ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலத்துல நிறைய பேர் வந்து கரியர்ல போக்கஸ்டா இருக்காங்க லேடிஸ். சோ நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட கரியரை இல்ல என்னோட பிசினஸ வந்து உருவாக்கி இருக்கேன், சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் செட்டில் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரி கரியர் ஓரியன்டா இருக்காங்க. இல்ல ரொம்ப பிஸியான ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இல்லன்னா வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கிறதால இன்னும் செட்டில் ஆகாம கல்யாணம் குழந்தைன்ற ஸ்டேஜ்க்கு வர முடியாமலும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அண்ட் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து டிக் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற கன்சர்ன் உங்களுக்கு இருக்கு அண்ட் நீங்க வந்து கிட்டத்தட்ட லைக் சே 30 to 35க்கு நடுவுல இருக்கீங்கன்னா நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் நீங்க இப்போ ஹெல்த்தியா இருக்கும்போது, நீங்க ஹெல்த்தி ஸ்டேஜ்ல உங்களோட எக்ஸ பிரிசர்வ் பண்ணும்போது பிற்காலத்துல உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஒரு ஹெல்த்தி பேபிக்கான சான்சஸ் வந்து பெட்டர் ஆகுது. இன்னொரு ரீசன் வந்து எக் ஃப்ரீசிங் கன்சிடர் பண்றதுக்கு வந்து சில சமயம் வந்து சில கண்டிஷன்ஸ் வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட உடம்புல இருக்க உறுப்புகளை எஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீமோதெரப்பி எடுத்துக்கோங்க. கீமோதெரப்பி இருக்கு ஃபார் எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சர். கீமோதெரப்பிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இந்த எக் ஃப்ரீசிங் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றாங்க. பிகாஸ் கீமோதெரப்பி வந்து எக்கோட குவாலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து உங்களோட எக் குவாலிட்டியை மோசமாக்கிடும் அண்ட் நாளை பின்ன நீங்க வந்து ஹெல்த்தியான ஒரு கருவோ இல்ல ஹெல்த்தியான ஒரு குழந்தையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம ஆக சான்ஸ் இருக்கு. அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னாலும் இந்த எக் ஃப்ரீசிங் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு ரீசன் வந்து எக்ஸ் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நான் சிம்பிளாவும் ஷார்ட்டாவும் இப்ப மென்ஷன் பண்ண போறேன். ரொம்ப டீடைல்ஸ்ல நம்ம போறது இல்ல, இது வந்து ஒரு ஐடியாவுக்கு தான். அண்ட் நீங்க உங்க டாக்டர் கிட்ட உங்க கண்டிஷன் அண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி
நீங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுவீங்க அப்படின்னு உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரஃப் ஐடியா தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசஸ்மெண்ட் ஆர் மெடிக்கல் எக்ஸாம். இதுல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்க ஃபர்டிலிட்டி டாக்டர் கிட்ட போய் உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி, பிளட் டெஸ்ட், உங்களோட ஹார்மோனல் ப்ரொஃபைல் ஆர் ஹார்மோனல் டெஸ்டிங் இதெல்லாம் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்க ஓவேரியன் ரிசர்வ் எவ்வளோ இருக்கு, அதாவது உங்களோட ஓவரிஸ் இருக்குல்ல, முட்டை பைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து எவ்வளோ ஓவம் இருக்கு, எவ்வளோ எக்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து உங்க ஓவேரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சு இந்த டெஸ்டிங் எல்லாம் முடிச்ச அப்புறம் உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள்ல எத்தனை எக்ஸ் வந்து மெச்சூர் எக்ஸ் வந்து அவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஸ்டெப் ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் அண்ட் மானிட்டரிங். ஓவேரியன் ஸ்டிமுலேஷன்னா என்ன? ஓவரி இருக்குல்ல, முட்டைப்பை, இத வந்து ஸ்டிமுலேட் பண்ண போறாங்க. எதுக்கு? ஒரு எக்குக்கு பதிலா நிறைய எக்ஸ வந்து க்ரோ அண்ட் மெச்சூர் பண்ணணும். அப்போதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும் இல்லையா? அதனால ஓவரிய ஸ்டிமுலேட் பண்ண போறாங்க. எப்படி? ஹார்மோன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி. எகெயின் உங்களோட சிச்சுவேஷன், உங்க ஏஜ், உங்க ஓவேரியன் ரிசர்வ், இதை எல்லாத்தையும் பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு எப்போ என்ன ஹார்மோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது அதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் யூஸ்வலி இதுல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஒரு 8 நாள்ல இருந்து 12 நாளைக்கு நீங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டி இருக்கும். இது எதுக்குன்னா ஓவரிய ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, நிறைய எக்ஸ வந்து அட் அ டைம் மெச்சூர் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டெப் வந்து எக் ரிட்ரீவல், அதாவது அந்த எக்ஸ வந்து ஓவரியில இருந்து எடுக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு செடேஷன்ல பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்துதான் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணி அல்ட்ராசவுண்டோட கம்பைன்ட் வித் அல்ட்ராசவுண்ட் அந்த முட்டை பையில இருந்து அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட், சோ பேசிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலிக்குள்ளார ஃப்ளூயிட்ல தானே அந்த எக் இருக்கும். சோ அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட வந்து அந்த நீடில போட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து. நெக்ஸ்ட் ஸ்டெப் இவாலுவேஷன் அண்ட் ஃப்ரீசிங். அதாவது அந்த நீடில் போட்டு அவங்க எடுத்தாங்க இல்லையா அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட், அத வந்து ஒரு எம்ப்ரையாலஜிஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து அத பாப்பாங்க. அந்த ஃப்ளூயிட்ல எத்தனை எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு, சோ மெச்சூர் எக்ஸா அதுல இருந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த மெச்சூர் எக்ஸ வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபிளாஷ் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மெடிக்கல் டேர்ம் வந்து விட்ரிஃபிகேஷன். சோ அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி பேசிக்கா அந்த எக்ஸ ஃப்ரீஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ண எக்ஸ லிக்விட் நைட்ரோஜன் டேங்க்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி லேப்ஸ்ல வச்சிடுவாங்க. எப்போ நீங்க குழந்தைக்கு ரெடியா இருக்கீங்களோ அந்த டைம்ல வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ண எக்ஸ வந்து எடுத்து தா பண்ணி அதை ஸ்பெர்மோட சேர்த்து அது ஒரு கருவா ஃபார்ம் ஆன அப்புறம் அதை வந்து IVF ப்ரொசீஜர் படி உங்களுக்கு வந்து அதை கர்ப்பப்பைக்குள்ள அதை செலுத்திடுவாங்க. சோ சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற வகையில ஷார்ட்டா இதுதான் ஸ்டெப்ஸ் ஃபார் எக் ஃப்ரீசிங். சோ இது வந்து ஒரு சைக்கிள் ஓட காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து இதோட காஸ்ட் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு தடவை இந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு. சோ அந்த ஹார்மோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து அந்த எக்க கலெக்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ற வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்டெப்ஸோட காஸ்ட் நீங்க டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு நடுவுல இதோட காஸ்ட் வரும். அதை தவிர மெயின்டெனன்ஸ்னு இருக்கு. இவங்க வந்து லேப்ல உங்களோட எக்ஸ ஃப்ரீஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்றாங்க இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10,000ல இருந்து 25,000 நீங்க கட்ட வேண்டி இருக்கும் அந்த லேப்ல அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட எக்ஸ வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. இதை தாண்டி நீங்க பிரெக்னன்சிக்கு ரெடியா இருக்கும்போது இல்ல குழந்தைக்கு ரெடியா இருக்கும்போது அந்த IVF ப்ரொசீஜர் அப்படிங்கறதுக்கான காஸ்ட் வந்து செப்பரேட். அது இல்லாம வெறும் எக் ஃப்ரீசிங்கோட காஸ்ட் தான் நான் இப்ப சொன்னது. ஓகே, சோ எக் ஃப்ரீசிங் பத்தி அவ்வளவுதான்.
சிம்பிளா ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும் இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் क्वेश्चंस இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then take care.